ஸோ ஹாய் ஆல். நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா, இல்லை ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களால் ரிலேட் பண்ணிக்க முடியும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பார்ட்னர் வந்து சம்டைம்ஸ் வந்துட்டு ரொம்ப ஹார்டாக பேசிடுவாங்க. ஒரு மாதிரி ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசிட்டாங்க அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப ஹர்ட் ஆயிரும். ஸோ நம்ம வந்து அழுதுகிட்டே வந்து கோச்சிப்போம், உங்கள்கிட்ட பேச மாட்டோம். அந்த டைமில் அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து கன்வின்ஸ் பண்ணணும். சரி, தெரியாமல் பேசிட்டேன், அப்படி இல்லைன்னா ஓகே நான் அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனில் இருந்தேன், ஏதாவது எக்ஸ்பிளைன் பண்ணால் we can understood. பட் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க சொல்கிற ஃபஸ்ட்டு வார்த்தை என்ன தெரியுமா இருக்கும்? சரி போதும், ஓவராக சீன் போடாத அப்படின்வாங்க. அது நமக்கு இன்னும் கோவம் வரும். ஸோ ஹர்ட் ஆனது அவங்களுக்கு தெரியல, ஆனால் நம்ம வந்து என்னமோ அழுது ட்ராமா பண்ணுற மாதிரி அவங்க யோசிப்பாங்க. அது இன்னும் நமக்கு கோவமாக இருக்கும். பட் ஸ்டில் அப்போவுமே வந்து நம்ம இப்படி பேசிட்டோன்றத அவங்க யோசிப்பாங்களா யோசிக்க மாட்டாங்களான்னு தெரில. திருப்பி வந்து அடுத்த டே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, எதுவுமே நடக்காத மாதிரி, இந்த கஜினி பட சூர்யா பண்ணுற மாதிரியே எதுவுமே எல்லாமே மறந்துட்ட மாதிரி வந்து என்ன பண்ணுற அப்படின்னு கேட்பான். எப்படி பேச முடியுதுன்னு எனக்கு தெரியல. நான் மட்டும்தான் அப்படியா இல்லை வந்து எல்லாருக்கும் அப்படி நடக்குதான்றது எனக்கு தெரியல. பிகாஸ் எதுவுமே நடக்காத மாதிரியே வந்து பேசுவாங்க. ஒரு பிரச்சனைன்னு ஒன்று நடந்ததே அவங்களுக்கு இது நினைவில் இருக்குமா இருக்காதானே எனக்கு தெரியல. ஸோ உங்களுக்கும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள்.